Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Water under the bridge அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. அதாவது பாலத்துக்கு அடியில தண்ணி தான் போகும். இது என்னன்னா பழசுல ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அதை இனிமே திருத்த முடியாது. அதை விட்டுட்டு நடக்க வேண்டியதை பார்ப்போம் அப்படிங்கிற மீனிங் இது. It describes the past conflict, mistake, or difficult event that is no longer important or worth worrying about it. அதை பற்றி இப்போ கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் இஸ் பெஸ்ட் டு ஃபர்கிவ், ஃபர்கெட் அண்ட் மூவ் ஆன். அதை மன்னிப்போம், மறப்போம், மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடியம் இது. இப்போ இங்கே உதாரணத்துக்கு ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்கேன். நான் ஒன்றை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. ஐ எம் ரியலி சாரி அபவுட் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஹேட் லாஸ்ட் வீக் அப்படின்னு பர்சன் ஏ சொல்றாரு. கடந்த வாரம் நாம் ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம போயிட்டோம், அதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பி சொல்றாரு, ப்ளீஸ் டோன்ட் ஈவன் பிரிங் இட் அப். அதை எல்லாம் கொண்டுட்டு வராதிங்க. தட் இஸ் ஆல் வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போனது, அது இருக்கத்தான் இருக்கும். நம்ம இப்போ ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.